Walkman. வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக் மங்கி T91. ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பண்ணலாமா, கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு டைலமோவில் இருந்தேன். சரி பண்ணலாமா, ஏன்னா டைம் கிடைக்கும்போது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். இன்றைக்கி என்னமோ தெரில, அதிசயமாக எதுவும் என்னோடய ஸ்பாட்டிஃபை ஆல்கிரிதம் வந்து மாறி நிறைய பேருக்கு ரீச் ஆச்சா என்னெல்லாம் தெரில. திடீர்னு ஒரு கன்செகட்டிவாக வந்துட்டு ஒரு 5-6 ஃபீட்பேக் வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக்கு எல்லாம் வந்துட்டு நல்லா பண்ணுறீங்கன்னு வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவங்க பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணாங்க. நம்ம பேசுகிறது ஒரு சாதாரணமாக பேசுகிறது வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பர்சனலாக வந்துட்டு அது வந்துட்டு கன்வே ஆகுது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அப்படி இருந்தபோது பாசிட்டிவாகவே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஸோ அது பேசும்போது என்னடா ஒரு பாசிட்டிவிட்டியாகவே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த டாபிக் பேசலாம். ஏன்னா இவ்வளோ ஒரு முக்கியமான டாப்பிக்கை விட்டுட்டு நம்ம வந்து நயலிசம் ஏதோ பேசிகிட்டு இருக்கோமே, இந்த பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி இருந்தாலே வந்துட்டு ஒரு பெரிய சமூகமே இயங்குது. அதை பற்றி பேசலாமே. ஏற்கனவே இதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். நம்மளுடைய பிரின்சிபல்ஸ் நம்ம வந்து எவ்வளோ வந்து புத்தாவோட நெருங்கி இருக்கோம், அவரை எப்படி ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அவரோட பர்செப்ஷனில் வந்து இந்த டாபிக் பற்றி பேசலாமே அப்படிங்கிறது வந்துட்டு திடீர்னு ஞானோதயம் தோணுச்சு எனக்கு. லைக் என்லைட்டன் ஃபேக்டர் மாதிரி. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு டேர்மு தான். பீயிங் பாசிட்டிவ். நீங்கள் தோராயமாக வந்து நீங்கள் வந்துட்டு யாரையா ஒருத்தட்ட போயிட்டு நீங்கள் பாசிட்டிவாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் வந்து பெசிமிஸ்டிக்காக இருக்கீங்க, ஏன் வந்துட்டு ஒரு நெகட்டிவிட்டியை கேரி பண்ணுறீங்க, பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக இருங்கன்னு சொல்லிட்டு இந்த பி பாசிட்டிவ்ங்கிற டெர்மினாலஜி வந்து அதிகமாக வந்து இப்போ கான்டெம்பரரி வேர்ல்டில் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் வேலைக்கு போயிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு ரேண்டம் மெம்பர்கிட்ட நீங்கள் பேசினா கூட வந்துட்டு வாட் தே அட்வைஸ் யூ இஸ் பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இந்த வேர்டை வந்து எம்பத்தைஸ் பண்ணிட்டே இருப்பானுங்க. பி பாசிட்டிவாக இருங்க சொல்லிட்டு. சரி, இந்த இடத்துல தான் வந்துட்டு நான் வந்து பயங்கரமாக வேறுபடுறேன். ஸோ இதுலேருந்து இந்த பாட்காஸ்ட் வந்து இந்த பாசிட்டிவிட்டிங்கிற ஃபிலாசபிக்கல் ஆஸ்பெக்ட் நோக்கி தான் இருக்க போகுது. நீங்கள் கேட்க போகிற மாதிரி இந்த ஜனரஞ்சகமாக வந்து த 10 ways to be positive, டை அப் யுவர் ஷூஸ், லுக் ஃபார்வர்டு, ஹாவ் அ ஸ்ட்ரெயிட் பேக், அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனல் டிப்பாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ திஸ் மைட் பி அ லிட்டில் பிட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேக் ஆன் திஸ் பர்செப்ஷன் விச் யூ ஹேவ். ஓகேங்களா? ஸோ பீயிங் பாசிட்டிவ்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி நம்ம நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. எதுக்கு நான் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற கேள்வியே இல்லாமல் நம்ம மக்கள் என்ன பண்ணுவோம்னா, நான் சாதாரணமாக ஒருத்தன் வந்து என்கிட்ட வந்து பாசிட்டிவாக இருங்க ஜி அப்படிமா, என் மேனேஜரோ இல்லை வந்து என் கூட படித்த என் டீச்சரோ, எனக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சரோ பாசிட்டிவாக இருறா அப்படிம்பாரு. எங்கள் டீச்சர், எங்கள் மேனேஜர் வந்து பாசிட்டிவாக இருங்க, நல்லா அச்சீவ் பண்ணலாம். எதுக்கு பாசிட்டிவாக இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு ஒரு கேள்வியே இல்லாமல் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை வந்து வழிவகுத்து தான் நம்மளுடைய சமுதாயம் வந்து கட்டமைச்சிருக்கு இன்னி வரைக்குமே. ஸோ யாருமே கேட்குறது கிடையாது. இப்போ விட்டு பாசிட்டிவாக எதுக்கு நான் பாசிட்டிவாக இருக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு நான் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா, அப்படி நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டாலும் மிஞ்சி போனால் நமக்கு வரப்போட ஆன்சர் என்னவாக இருக்குன்னா, பாசிட்டிவாக இருந்தால் நம்ம லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணலாம், நம்ம எய்ம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மொக்கையாக சொல்லுவாங்க பாரு. எதுவுமே வந்துட்டு நீ வந்து பாசிட்டிவாக யோசிச்சிங்கன்னா சொல்யூஷன் கிடச்சிரும், பாசிட்டிவாக யோசிச்சிங்கன்னா வந்துட்டு சொல்யூஷன் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம்லாம் டிஸப்பியர் ஆகும், அப்படி இப்படின்னு வந்து எக்கச்சக்க இந்த மோட்டிவேஷ்னல் குருக்கள் வந்துட்டு போடுவாங்க. பாசிட்டிவிட்டி வந்து ஸ்பிரிச்சுவலி உங்களை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே சரிங்க. பட் ஒய் யூ வாண்ட் டு பி பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான கேள்வி நம்ம வந்துட்டு கேட்டுக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கிரே ஏரியா தான். நான் எதுக்கு பாசிட்டிவாக இருக்கணும்? நான் என் நெகட்டிவாக இருந்துட்டு போயிடுறேன்னு. வாழ்க்கை பூரா நெகட்டிவாக இருக்கிறனால என்ன பிரச்சனை ஆகிட போகுது? எனக்கு ஒன்றும் ஆக போகுது. பெசிமிஸ்டிக்காக யோசிச்சா என்ன பிரச்சனை? அதனால் என்ன ஆகிட போகுது? ஒரு கட்டத்துக்கு மேலே யோசிச்சோன்னா நம்மளை சுற்றி இருக்க போகிற ப்ராப்ளம்ஸு, நம்மளை சுற்றி இருக்க போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து அதுவாக நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. நம்ம இதில் போய் இன்புட் போட்டு என்ன பண்ண போகிறோம்? அப்படிங்கிற மாதிரி தாட் ப்ராசஸும் வந்துட்டு நமக்கு தோணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன, எந்த கட்டத்தில் இருக்குதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பொறுத்தவரையும் பாசிட்டிவிட்டிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களை சுற்றி அதாவது வந்து ஒரு அவுரான்னு சொல்லுவாங்களோ, உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எனக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸை ப்ரொவோக் பண்ணுறதே பாசிட்டிவிட்டி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாசிட்டிவாக இருந்தால், இல்லை என்கிட்ட வர எனர்ஜி, என்கிட்ட பேசுகிற ஆட்களும் பாசிட்டிவாக தான் பேசணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வச்சுக்கிறதே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தவறான செயல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு நோ ஒன் கேன் பி தட் மச் ஆஃப் பாசிட்டிவ் இன் தியர் லைஃப். எது நடந்தாலும் வந்து பாசிட்டிவாக வந்து நம்ம அப்ரோச் பண்ணுற அளவுக்கு நம்ம வயர்ட் ஆகல. எல்லாம் வந்துட்டு நீ ஏன்ப்பா நெகட்டிவாக யோசிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவாக யோசிக்கிறது நம்மளோட மைண்டு தான்.
இந்த எந்த விஷயம் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த அந்த செயல் நீங்கள் செய்யும்போது அதுக்கான பிரச்சனைகள் என்ன வரும்னு யோசிக்காமல் வெறும் பாசிட்டிவ் மட்டும் வச்சு நம்ம வந்து அணுக முடியாது. ஸோ யோசிப்போம். ஸோ அதை கொஞ்சம் ஜாஸ்தியாக யோசிச்சோம்னா நெகட்டிவ் எனர்ஜி நம்ம ஃபீட் பண்ணிக்கிறோங்கிற மாதிரியான ஒரு அந்த என்ன சொல்கிறது குட் உல்ஃப் பேட் உல்ஃபுங்கிற கான்செப்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிறது. ஸோ இந்த இந்த பேரியரை நீங்கள் பிரேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டிங்கிற கான்செப்டே வந்துட்டு ஒரு மித்துங்க. என்னடா பாசிட்டிவிட்டி பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வழக்கம் போல் வந்துட்டு எல்லாத்தையும் மித்து எதாவது உண்மை நீங்கள் வந்து நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நான் வந்து வரேன், ஏன் மித்துன்னு சொல்ல வரேன்னு கேளுங்க. இப்போ கரண்ட் ஏராவில் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், இப்போ என்ன மாதிரி அது ஒர்க்கிங் என்ன சொல்கிறது ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் ஆகட்டும், மேரீடு அன்மேரீடு சிங்கிள் எது வேணால் எடுத்துக்கங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஆக்சஸ் ஆஃப் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸில் இருக்கிற ஆட்கள் சரிங்களா. ஸோ நான் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போதே வந்துட்டு ஐ எம் கெட்டிங் இன் டு வேர்ல்டு ஃபுல் ஆஃப் போத் குட் அண்ட் பேட், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கிற வேர்ல்டில் நான் வேர்ல்டு தான் காலை வைக்கிறேன். ஸோ என்கிட்ட வரது எல்லாமே நான் வந்து பாசிட்டிவாக வரணும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஆல்ட்ரா என்ன பண்ணிக்கிறோன்னா நம்ம ஈகோக்கு தீனி போட்டுக்கிறத நான் பாசிட்டிவாக இருக்கேன். நான் பாசிட்டிவாக இருந்தேன்னா எனக்கு வரதெல்லாம் பாசிட்டிவாக தான் வரும். இப்போ திடீர்னு ஒருத்தன் வந்து ரோட்டில் வந்துட்டு பயங்கரமாக அவங்க வந்து உங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறான். ஓவர்டேக் பண்ணும்போது பயங்கரமாக கோவம் வருது. அவனுக்கு பிடிச்சி திட்டணும்னு கோவம் வரும். இப்போ வந்து இந்த நான் பாசிட்டிவாக லைஃப் அணுகிறேன் வந்து அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு வந்துட்டு அப்போ ஓகே ஓகே ஜி நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் பாசிட்டிவாக இருந்து அவனுடைய பாசிட்டிவிட்டி அவனோட நெகட்டிவிட்டி வந்து நான் வந்து டேக்கிள் பண்ணிட்டேன். பரவாயில்ல ஜி ஜாக்கிரதையாக போங்க ஜின்னு சொல்லி அந்த சண்டே நான் தவிர்த்துட்டேன். ஐ எம் பீயிங் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறது. ஸோ நான் பாசிட்டிவாக இருந்தால் என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே பாசிட்டிவாக வரும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அதே மாதிரி என்கிட்ட வெறும் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் வச்சுக்கிட்டேன்னா என் லைஃபே பாசிட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து புத்திசத்தை வந்து நீங்கள் வந்து இன்டேக் பண்ணி ஆகணும். ஸோ எடுத்தோடனே நீங்கள் வந்துட்டு ரொம்ப வந்து இதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டிங் வித் புத்தா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாடர்ன் புத்திசமில் வந்து பேசப்படக்கூடிய ஒரு டாபிக் சிட்டிங் வித் புத்தானா வந்துட்டு எப்பப்பெல்லாம் வந்து நம்ம புத்தாவோடைய பிரின்சிபல்ஸையும் புத்தாவையும் வந்துட்டு நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்க முயற்சி பண்ணுறோமோ, நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு வந்து புத்தாவை சொல்யூஷனாக வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுறோமோ, அப்போல்லாம் என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவோம்னா சிட்டிங் வித் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட நான் உட்காந்து அமைதியாடுவேன் அப்படிங்க. தியானம் பண்ணுறதா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலி இல்லை வந்துட்டு ஒரு வித்தியாசமான பர்செப்ஷன் நோக்கிறதா இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பை பாசிட்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு எந்த விதமான எமோஷன்ஸையும் வந்துட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கிக்கக்கூடாது, நீங்கள் வெளியே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா நீங்கள் திடீர்னு வந்துட்டு துறவி மாதிரி வாழ சொல்கிற அப்படின்னா உண்மையாலுமே நீங்கள் அப்படி இருந்தால் தான் பாசிட்டிவாக இருக்க முடியும். எஸ்பெஷலி இந்த சோஷியல் மீடியா ஏரால வந்து நீங்கள் அப்படியே இருந்தாகணும் ஒரு கடத்துக்கு மேலே. சின்ஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதிகமான எக்ஸ்போஷர் கிடைச்சதுனால நம்ம வந்துட்டு ஒரு போஸ்ட்டோ ஃபார் எக்ஸாம்பிள் எஃபியில் ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னா உடனே வந்துட்டு ஒய் யூ ஆர் போஸ்டிங் யுவர் செல்ஃப் இன் எஃபி அது மூலம் நீங்கள் கேட்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆஃப் ஆல் எய்தர் யூ வாண்ட் டு ஷோ கேஸ் வாட் யூ டிட் ஆர் வாட் யூ கோனா டூ, உங்களோட சாப்பாடு சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லை வந்து உங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை வென்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு மீமை ஷேர் பண்ணிட்டு உங்கள் ஃபோட்டோவை ஷேர் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான கேப்ஷனை போட்டால் நீங்கள் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தமும் கிடையாது. உங்களோட ஒரு கோபமான மனநிலையை வெளிப்படுத்துறதுக்கு வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியா ட்விட்டர்லையோ ஃபேஸ்புக்லையோ போய்ட்டு நீங்கள் ரேண்ட் பண்ணுறதுனால வந்து உங்கள் நெகட்டிவ் வந்து நீங்கள் வந்து வெளியே தள்ளிட்டீங்க, உங்கள் கோவத்தை வெளிப்படுத்திட்டீங்க, நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறதும் கிடையாது. நீங்கள் வந்து ஆள் தேடுறீங்க உங்களே அறியாமல். என்னடா அப்படின்னா வந்துட்டு இப்போ நீ வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நான் ஒரு போஸ்ட் போடுறேன், 2 போஸ்ட் எடுத்துப்போம். ஒரு குட் உல்ஃப் பேட் உல்ஃப்ங்கிற மாதிரி நான் வந்துட்டு ஒரு ஹாப்பியான ஒரு மீம் ஷேர் பண்ணி பயங்கரமாக ஒரு கேப்ஷனை போட்டோ அழகாக ஷேர் பண்ணுறேன், இல்லை என் ஃபோட்டோவே ஷேர் பண்ணுறேன், அழகாக இப்போ ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்க. ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் பண்ணுறேன்னா நான் ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய எதிர்பார்ப்பேன் நான் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன், எனக்கு வரதெல்லாம் பாசிட்டிவாக வரணும். அந்த பாசிட்டிவ் பாரை விட்டு ஏதாவது ஒன்று கொஞ்சம் நகுந்து வந்து எவனா ஒருத்தன் வந்து கலாய்ச்சாலோ வந்து என்னடா மொக்கையாக இருக்குது ஏதாவது பண்ணாலோ உடனே அந்த இடத்துல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எனக்கு வந்து கோவம் வந்துடுது. நானே ஒரு பாசிட்டிவான ஆளு, நான் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி இந்த உலகம் பூரா பரப்பணும் அப்படின்னு வந்து நான் வந்துட்டு இந்த போஸ்ட்டை போடுறேன் அப்படின்னு வர ஆள் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்த உடனே வந்துட்டு ஒரு 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 ஃப்ரஸ்ட்ரேஷனையும் காமிக்காட்டி வந்துட்டு என்னடா சி அப்படின்னு ஒரு திருப்பி சொல்கிறேன் ஆகாஸ்ட் இல்லை ஆர்டிஸ்டிக்கை உடச்சா என்னடா லைக்கை போட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியை திரும்ப கொடுக்க வர ஆளே வந்துட்டு நெகட்டிவாக மாறிடும். அப்போ இஸ் இட் ஓகே அது நம்ம கொஸ்டின் பண்ணிக்கணும்.
ஸோ நான் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு ஒரு ஆள் வந்துட்டு எதிர்பார்க்குறேன்னா, அந்த இடத்துலேருந்து ஒரு ஃபீட்பேக் எதிர்பார்க்குறேன். அதுவும் என்ன மாரி ஃபீட்பேக்னா, எல்லாரும் என்னோட ஒத்து போகணும்னு எதிர்பார்க்குறேன். அதே மாரி தான் என்னோட ஈவில் ரேண்ட்டுங்கிறத விட சாதாரண ரேண்ட் என்னோட கோவத்தை வந்து பிரதிபலிக்கும்போது, அந்த கோவத்துக்கு வந்துட்டு என் கூட சேர்ந்து கோவப்பட ஒரு 100 பேர் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் Facebookல. யாராவது ஒருத்தங்க மார்த்தா வந்து "என்னாச்சு இதெல்லாம் கொஞ்சம் வேற மாரி நீங்க பாசிட்டிவா பாருங்க" அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து செம இன்னும் காண்டாகுது. ஸோ வாட் எவர் யூ ஆர் ட்ரைங் டு டூ, வாட் எவர் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு என்ன சொல்றது, கிரியேட் அ பாசிட்டிவ் அவுரா அப்படின்னு இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஸ்ட்ரக்சர்லையும் இந்த கரண்ட் வேர்ல்டில் வரும்போது அதுக்கான ஃபீஸிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்ம மைண்ட் நமக்கு தெரியுங்க. நம்ம உள்ளே போகும்போது வந்துட்டு என்னை சுற்றி எல்லாருமே பாசிட்டிவாக வரணும்னு நினச்சி நம்ம போகும்போது வந்துட்டு ஒரு பதட்டத்தில் தான் வாழ்கிறோம். என்னை சுற்றி பாசிட்டிவிட்டி தாங்க இருக்கணும், பாசிட்டிவிட்டி ஆண்டு போகும்போதே உங்களால் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட தாங்கிக்க முடியாது. உங்களை லெட் டவுன் பண்ணுறது அப்படி பயங்கரமாக டிப்ரெஸ்டாக போகுது. என்னடா இப்படி ஆயிடுச்சு. டூ மச் ஆஃப் பீயிங் பாசிட்டிவ் இஸ் ஆல்சோ பிகஸ்ட் ப்ராப்ளம். அதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என் லைஃபே பாசிட்டிவாக தான் இருப்பேன், என்கிட்ட அதெல்லாம் பாசிட்டிவாக வரணும் நீங்கள் நினைக்கி ரகறது ரொம்ப தவறான விஷயம், எஸ்பெஷலி இந்த சோஷியல் மீடியாவில். ஓகேங்களா? ஸோ சரிடா, அப்போ என்ன தான்டா பண்ணுறது? இப்படி வந்து எல்லாமே வந்து நான் வந்து பாசிட்டிவிட்டியாகவும் இருக்கிறோன்னு பார்க்குறேன், நெகட்டிவிட்டியாகவும் இருந்தாலும் வந்து நொட்டை சொல்கிறீங்க, இது பண்ணாலும் நொட்டை சொல்கிறீங்க, அப்போ என்ன பண்ணுறேன்ட்டு தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் புத்தா இஸ் சேயிங். புத்தா என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு அவர் வந்து பாசிட்டிவாக நீ இதையும் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லவே இல்லை புத்தா எப்பயுமே. எல்லாம் சொல்லுவாங்க, ஒருத்தரோட இன்டர்பிரிட்டேஷன் ஒரு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கங்களேன். புத்தா வந்து பி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காருன்னா, பி பாசிட்டிவ்ங்கிற கோட்டை வந்து அவர் எந்த மாதிரி மீட் பண்ணுறாரு. இஃப் யூஆர் அப்ரோச்சிங் சம்திங், இஃப் யூஆர் அப்ரோச்சிங் அ ப்ராப்ளம், புத்தா அப்படி தான் சொல்கிறார் ஆக்சுவலாக. இஃப் யூஆர் மாடர்ன் புத்திசத்தில் புத்தாவோட இன்டர்பிரிட்டேஷன் எப்படி சொல்லுங்கன்னா, இஃப் யூஆர் அப்ரோச்சிங் அ ப்ராப்ளம், இஃப் யூஆர் அப்ரோச்சிங் யுவர் லைஃப், ப்ராப்ளம் கூட விட்டுருங்க, உங்கள் லைஃபே ப்ராப்ளம் தான், அதை வந்து அக்செப்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். என்னடா அதுதான் வந்துட்டு யூ ஷுட் that is a concept called sitting with Buddha. Imagine you are sitting next to Buddha. ஒரு புத்தாவோட பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களோட மனநிலை எந்த மாதிரி இருக்கும்? ஸோ அவர்கிட்ட நீங்கள் பேசும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணருங்க. ஸோ அவர் இப்போ கேட்டிங்கன்னா சொல்லலாம், லைஃபே ஒரு என்ன சொல்கிறது ப்ராப்ளம் தான். ஸோ ஹவ் யூ ஃபேஸ் யுவர் லைஃப். ஓகேங்களா? ஸோ உங்கள் லைஃப்பை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க? நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவாக நீங்கள் ஃபேஸ் பண்ணால் தான் வந்துட்டு உங்களால் வந்துட்டு லைஃப்பை வந்து நல்லா ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அவர் சொல்கிற பாசிட்டிவ் என்னென்னா வந்து நீங்கள் வந்து உடனே வந்துட்டு இந்த மோட்டிவேஷன் டைலாக் வர மாதிரி பயங்கரமாக போயிட்டு என்ன சொல்கிறது, என்ன பாட்டு அது, வெற்றி கொடி கட்டு மலை முட்டும் வரை முட்டுங்கிற மாதிரி பாட்டு பாடி வந்து படையப்பா மாதிரி மலையெல்லாம் உடைக்கிறது கிடையாது பாசிட்டிவிட்டிங்கிறது. அவர் சொல்கிற பாசிட்டிவிட்டியோட இன்டர்பிரிட்டேஷனே வேறு. ஸோ அது எல்லாமே இங்கே திரிச்சிட்டாங்க. எல்லாம் இந்த கன்சியூமரிசமும் இந்த வந்து கரியர் அம்பிஷியஸுங்கிற கான்செப்டில் வந்ததுனால எல்லாமே வந்து நீங்கள் பாசிட்டிவிட்டினா உங்கள் கரியர் சார்ந்தும் உங்களுடைய இண்டிவிஜுவல் எமோஷன் சார்ந்துமே இருக்குது. பட் புத்தா அப்படி சொல்லவே இல்லை. இஃப் யூ வாண்ட் டு என்ன சொல்கிறது, அச்சீவ் இன் யுவர் லைஃப், பி பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் இட் அப்படிங்கிறார். அப்போ வந்து ப்ராப்ளம் குறையும்னு அவர் சொல்கிறார், சுத்தமாக அழியும்னு சொல்லலை. இந்த ப்ராப்ளம் கேன் ரெடியூஸ்ட் அப்படிங்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே குறையுங்கிறார். ஸோ இந்த இடத்துலேருந்து வந்து இது எக்ஸ்ட்ரீம் ஸ்பிரிச்சுவலுக்கும் போகும். ஐ மீன் ஸ்பிரிச்சுவல் இன் சென்ஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் யுவர் ஃபிலாசபிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. எக்ஸ்ட்ரீமாக அந்த அளவுக்கு போகும். இல்லை ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது ஃபேக் பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டிலையும் போக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் வந்துட்டு பி ஸ்டில். ஓகேங்களா? பி ஸ்டில்னா வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த சைலண்ட் வாவ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த புத்திஸ்ட் மக்கள்லாம் சைலண்ட் வாவ் நிறையா எடுத்துப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு அப்படியே ரொம்ப நாள் இவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க. புத்தா என்ன சொல்கிறாருன்னா, புத்திசம் என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு, யார் ஒருத்தன் வந்துட்டு தன்னோட லோன்லினஸ்ஸை வந்துட்டு லோன்லியாக இருக்க விரும்புகிறானோ, இதன் சொல்கிறது நீங்கள் வந்து ஆச்சரியமாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் வந்து நான் தனிமையை விரும்புகிறேன், அதாவது ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுவாங்க, நான் தனிமையாக விரும்புகிறேன், எனக்கு வந்து இது தனிமையை விரும்புகிறதே ஒரு பெரிய வியாதி மாதிரி போர்ட்ரே பண்ணுறது. வந்துட்டு பயங்கரமாக ஐ எம் அ லோன்லி பர்சன், ஐ வில் கெட் டிப்ரெஸ்டு அப்படி இப்படின்னு வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு பொங்குது. தனிமையை விரும்புகிறதே வந்துட்டு ஒரு வியாதி மாதிரி வந்து போர்ட்ரே பண்ணுற சமூகமும் எப்படி வந்து பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டியை வந்துட்டு கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்துட்டு புத்திசம் என்ன சொல்லுதுன்னா, எவன் ஒருத்தன் வந்து தன் லோன்லினஸ் எம்ப்ரேஸ் பண்ணுறானோ, ஓகேங்களா, அதாவது வந்துட்டு தன்னுடைய தனிமையை வந்துட்டு எவன் வந்து விரும்புகிறானோ எம்ப்ரேஸ் பண்ணுறானோ அவன் வந்து ரொம்ப எமோஷ்னலி ஸ்டேபிள் அண்ட் ஆர்கனைஸ்டுன்னு சொல்லுது புத்தா. புத்திசம் அப்படி சொல்லுது. இது கேட்க வித்தியாசமாக இருக்குல்ல. நீங்கள் எல்லாம் என்ன ஃபேஸ்புக்கில் எல்லாம் என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து ஆள் வேணும், கம்பெனிஷிப் வேணும் தானே வரும். நான் ஒரு போஸ்ட்டு போட்டால் என்னோட கூட சேர்ந்து அந்த போஸ்ட்டுக்கு லைக் போட்டு அந்த கமெண்ட்டுக்கு வந்துட்டு வேலிடேஷன் கொடுக்கறதுக்கு ஆட்கள் வேணும். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிற நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டியாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லோன்லினஸ்ஸை வந்து நீ எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுங்கிறதே வந்துட்டு ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி. அதுதான் உன்னுடைய ஒரு ஃபுல்ஃபில்டு மேன் அப்படின்னு சொல்லுவது. அதனால பெரிய பெரிய புத்திஸ்ட் மங்க் எல்லாருமே சைலண்ட் வாவ் நோக்கி நகர்றாங்க. சைலண்ட் வாவ்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பீயிங் சைலண்ட் இஸ் நாட் தட் சைலண்ட் விச் யூஆர் சேயிங். அமைதியாக உட்காந்துருக்கு சைலண்ட் கிடையாது. ஓகேங்களா? அப்படி இருக்க முடியாது.
அதுக்காக வந்துட்டு சொல்லுவாங்க, ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க புத்திசமில், எம்டி ஹியர் எம்டி ஹியர். எம்டி ஹியர்னு ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து எம்டி ஹார்ட்டை வந்து எம்டியாக வச்சுக்கணும், மைண்டு தாட்டை வந்து எம்டியாக வச்சுக்கணுமா. அதான் வந்துட்டு ஒரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். அதாவது உங்களுடைய என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது, அந்த என்லைட்மெண்ட் நோக்கி நகரக்கூடிய ஒரு வழி. ஸோ இதுதான் ஒரே வே. தெர் இஸ் நோ நெகட்டிவ், தெர் இஸ் நோ நத்திங். நீங்கள் பாசிட்டிவ் அப்படின்னு யோசிச்சிங்கனாலும் இது மட்டும்தான். இதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் நகர்ந்தா கூட எல்லாமே நெகட்டிவிட்டி தான். நீங்கள் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் வந்து நான் பைக் வாங்குறது, என்னுடைய வேலையில் சம்பாதிக்கிறது, என்னுடைய கல்யாணத்தில் வந்து நான் நல்ல வாழ்க்கையை வாழ்றது, என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கிறது, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வந்து ஜாலியாக இருக்கிறது, என் லவ்வில் சக்ஸஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பாசிட்டிவிட்டிக்கான ஒரு டூலாக இருக்கணும், அதுக்கு என் பாசிட்டிவிட்டி உதவணும் அப்படின்னு நினைக்கும் போதே நகர்ந்துடுறீங்க. நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவிட்டிங்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி வில் ஸ்டார்ட் எம்ப்ரேசிங் லோன்லினஸ். அதான் உண்மை. என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னா வந்துட்டு, இது வந்து நான் சொல்கிறது கிடையாது, ஃபிலாசபி சொல்கிறது. ஓகேங்களா? இது வந்து உண்மையிலே ஒரு வேலிடான டூல். இதை நீங்கள் வந்து நீங்கள் அட்டைன் பண்ணணும், நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும். எனக்கு பர்சனலாக வந்திருக்கு. ஸோ என்னென்னா, இப்போ சைலண்ட்னா சும்மா உட்காந்துருக்குது அப்படிங்கிற கான்செப்ட் நீங்கள் விட்டு வந்துருங்க. பீயிங் சைலண்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இப்போ அமைதியாக ஒரு இடத்துல ஒரு மூலையில் உட்காந்துருந்தா உங்கள் தாட்டை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது வந்து எதார்த்தம். என்ன சொல்லுவாங்கன்னா, எக்ஸ்ட்ரீமாக வந்து இந்த பயங்கரமாக இந்த என்ன சொல்கிறது, ஒரு இந்த லைஃபையே வந்துட்டு ஒரு தெளிந்த நீரோடை போல பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் வந்துட்டு அந்த லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். அது உண்மையாலுமே அச்சீவ் பண்ணாங்களாம் கூட தெரியாது யாருக்குமே. எல்லாம் சொல்லிப்பாங்க. இப்போ பெரிய பெரிய ஸ்பிரிச்சுவல் குரூஸ்லாம் பெருமையாக சொல்லிப்பாங்க. ஐ கேன் சிட் ஃபார் 3 days அண்ட் வித்தவுட் கிவிங் எ தாட் ஆர் எனிதிங் லைக் தட் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு எனக்கு நம்பிக்கை கிடையாது. எவ்வளோ பெரிய ஸ்பிரிச்சுவல், ஈவன் புத்தாவே அப்படி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அவரே சொல்கிறார் கிடையாதுன்னு. ஸோ புத்தாவே இருந்த வாய்ப்பு கிடையாது. எந்த ஒரு ஹியூமனாலையும் வந்துட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு எல்லாத்தையும் எம்டி ஹியர்லாம் இருக்க முடியாது. தாட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது தாட் வந்துட்டு இருக்கும். ஸோ புத்தா அதுக்கு ஒரு அழகான ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காருங்க. நீங்கள் வந்து அதை நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணுங்கள். அந்த சொல்யூஷன் என்ன சொல்யூஷன்னா வந்துட்டு, இந்த வேர்டு அழகாக இருக்கும், கான்டெம்ப்ளேட் அப்படிங்கிறார் புத்தா. அந்த டேர்ம் யூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த பாசிட்டிவாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை நகர்த்தணும், நீங்கள் பாசிட்டிவிட்டி நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, யூ ஷுட் ஆட்டோமேட்டிக்கலி எம்ப்ரேஸ் த கான்செப்ட் கால்டு கான்டெம்ப்ளேட்டிங். ஃபீட்பேக் கான்டெம்ப்ளேட்டுங்கிற வேர்டே வந்துட்டு ஒரு ஒரு கேட்கவும் அழகான வார்த்தை. அந்த வார்த்தையுடைய ஃபிலாசபிக்கல் எசன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. தேன் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன் கிட்டத்தட்ட. ஏன்னா ரொம்ப பிடிச்ச வேர்டு அது. ஸோ கான்டெம்ப்ளேட்னா என்ன? தமிழாக்கும் நான் சொல்ல தேவை கிடையாது. கான்டெம்ப்ளேட்னா வந்துட்டு ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வை பார்க்கறது, அவ்வளோதான். அப்சர்விங்கிறது வேறு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்சர்விங்னா நீங்கள் வந்துட்டு அப்சர்விங் அப்படின்னு நீங்கள் ஒரு கட்டத்துக்கு போயிட்டீங்கன்னா, நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற குறைகள், நிறைகள் அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிங்க. டாவோயிசம் அதான் சொல்லுது. டாவோயிசம் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பூ மலர்றதை பாருங்கள் அப்படியே. அது மிஸ்கின் பேசுகிற மாதிரி இருக்கும். மலர்றதை பாருங்க அப்படி யோசிக்காது. அதில் இருக்கிற சயின்ஸை யோசிக்காது. அது மலருது. அந்த அந்த மொமெண்ட்டில் அது நடக்குது அப்படின்னு டாவோயிசம் தான் சொல்லுது பேசிக்லி. அதுதான் அந்த 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 எசன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். கான்டெம்ப்ளேட் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு, கான்டெம்ப்ளேஷன் வந்து எப்போவுமே வந்துட்டு அதுக்கு வந்து ஃபீட்பேக் தேவை கிடையாது, இவாலுவேஷன் தேவை கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் தேவை கிடையாது. இப்போ ஒரு ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா வந்து அதை நான் கான்டெம்ப்ளேட் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஒரு என்ன சொல்கிறது, தேர்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து நகர் வந்து பார்க்குறேன். அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வந்து தள்ளி நின்று பார்க்குறேன். ஸோ கான்டெம்ப்ளேட் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் கான்டெம்ப்ளேட் பண்ண ஆரம்பிங்க. ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காங்க. ஃபீட்பேக்ஸ் எதிர்பார்க்காங்க. எனக்கு வரதெல்லாம் பாசிட்டிவிட்டியாக வரும்னு நினைக்காங்க. தெர் இஸ் நோ இந்த நிலைக்கு வந்துட்டிங்கன்னா அந்த பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி எல்லாமே வந்துட்டு ஒரு மிராஜ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சு. ஸோ நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக் கான்டெம்ப்ளேட் பண்ண ஆரம்பிச்சிங்க. அப்புறம் வந்துட்டு இப்போ ஒருத்தன் பயங்கரமாக வந்து ரேண்ட் பண்ணுறான்னு வச்சுங்களேன், இன்னொருத்தன் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அந்த ரேண்ட்டை வந்து எதிர்த்தோ, அந்த தப்பாக நீ பேசுகிற தப்புடான்னு சண்டை போடுறான்னு வச்சுங்க ஃபேஸ்புக்கில். அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். சண்டை போட்டுருக்கான்னு வச்சுங்களேன். நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களே அறியாமல் ஒரு கட்டத்தில் வந்துட்டு நீங்கள் யாராவது ஒரு சைடு எடுப்பீங்க. சிம்பிளான ஒரு போஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க, ட்விட்டரில் பார்க்குறீங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்போசிட் பர்சன் கருத்து வைக்கிறாங்கன்னா, உங்களே அறியாமல் ஏதோ ஒரு பியருக்குள்ளே நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. ஒன்று அந்த கருத்துக்கு நீங்கள் ஓகேன்னு சார்ந்து இருப்பீங்க, இல்லை அந்த கருத்தை எதிர்த்து இருப்பீங்க. கான்டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் கான்டெம்ப்ளேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் அந்த கருத்தையும், அந்த மனுஷன், அதை பதிஞ்ச ஆள், அதை எதிர்த்து பேசுகிற ஆள், இது எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரியாது. அங்கே நடக்கிறது ஒரு ஈவெண்ட், அவ்வளோதான். அந்த ஈவெண்ட்டுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு நிலைக்கு வர ஆரம்பிப்பீங்க. அதான் கான்டெம்ப்ளேட் பண்ணுறது. நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களே அறியாமல் நீங்கள் உள்ளே போகிறீங்க. அப்சர்வ் பண்ணிங்கன்னா அந்த போய் அதை என்ன நடக்குதுன்னு என்ன தெரிகிறது அப்படின்னு போகிறதா அப்சர்வேஷன். ஓகேங்களா? என்ன தெரிகிறதுன்னு வடிவில் போகிற மாதிரி அப்படி போகிறதா அப்சர்வேஷன். தெரியட்டும், அது அங்கேயே தெரியட்டும், நான் கிட்ட போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறது தான் கான்டெம்ப்ளேஷன். ஓகேங்களா? அங்கேயே நின்று அது நடக்குது, அந்த ஈவெண்ட்டை நான் பார்க்குறேன், அவ்வளோதான். அதை நான் எக்காரணத்தை கொண்டு எனக்குள்ளே கொண்டு வந்துக்கூடாது. ஏன்னா அதை நீங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணும்போது அந்த நெகட்டிவிட்டி, நீங்கள் சொல்கிற அந்த சோ கால் நெகட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டி ரெண்டுமே உங்களை நோக்கி வருது. நான் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கேங்க,
அப்போ அதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியிலேருந்து எந்த அவுட் பவுண்டும் உள்ளே வரக்கூடாது. அப்படி வரதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது தான் வந்து நீங்கள் பாசிட்டிவிட்டிக்கான ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ். அது ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் பர்சீவ் பண்ண ட்ரை பண்ண வந்துட்டு உங்களால் என்னாலையும் பெரிய பெரிய ஞானிகளாலையும் முடியாது, என்னாலையும் ஒன்று 100% முடியாது. ஏதாவது ஒரு கட்டத்தில் என் கருத்துக்களை வெளிப்படுத்துவேன், ஏதாவது கோவம் வரும். ஆனால் ஃபில்டர் பண்ண ஆரம்பிப்பேன். அதாவது ஒரு ஒரு நான் என்ன எடுத்துங்களேன் எக்ஸாம்பிள், நான் ஒரு கட்டத்தில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர எங்கேஜிங்காக இருந்தேன். எல்லா விஷயத்துக்கும் எதிர்கருத்து, எல்லா விஷயத்துக்கும் ஒரு சப்போர்ட்டிங் கருத்து, இந்த கருத்து அந்த கருத்து அப்படின்னு போயிட்டே இருந்தேன். நான் இந்த ப்ராசஸை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நான் குறைச்சிக்க ஆரம்பித்தேன். இதனால் வந்துட்டு சொல்லுவாங்க எல்லாம் வந்துட்டு சைலண்ட்டாக ஆகிட்டீங்க, எல்லாம் வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், இது முழுக்க முழுக்க சமூகம் சார்ந்து நான் வந்து ஒரு போராளியோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிரச்சனைகள் சார்ந்து குரல் எழுப்புறதுங்கிற ஒரு ஆக்டிவிசம் ஆஸ்பெக்டில் யோசிக்கலை. இஃப் ஐ வாண்ட் ஃபிக்ஸ் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட், என்ன நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேமா அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரியான அணுகுமுறை முக்கியங்கிற சொல்ல வரேன். ஸோ இது மாதிரி விஷயங்களை 10, 20, 30 பண்ணுறது கொஞ்சமாக குறைஞ்சி நான் இப்போயே பார்க்க முடியும். நீங்கள் ஒரு 3 விஷயத்தில் வந்து என்னுடைய ஸ்டாண்ட் நான் வெளிப்படுத்துகிறேன், கருத்தை தெளிவிக்கிறேன். ஓகேங்களா? அது அது எனக்கு பிடிச்சிருக்கு. பர்சனலாக என் லைஃப் வந்து என்ரிச் பண்ணும். ஏன்னா நான் கான்டம்ப்ளேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ யூ ட்ரை டு கான்டம்ப்ளேட் யுவர் செல்ஃப். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து இந்த கான்டம்ப்ளேஷன்ங்கிற கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து உள்ளே வாங்கிக்கிறீங்களோ, ஸோ ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் கெட் இன்டு இட். இதுதான் வந்து சிட்டிங் வித் புத்தாங்கிறது. ஸோ நீங்கள் ஒரு புத்தாவோட உட்காந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு அவுரா இமேஜின் பண்ணி பாருங்க. ஹைப்போதெட்டிக்கலி ஐம் சேயிங். சிட்டிங் வித் புத்தாங்கிறது தானே. நீங்கள் பக்கத்தில் உட்காந்தீங்கன்னா புத்தர் என்ன சொல்லுவார்? உங்கள் கூட பேசுறதுக்கு அவர் ஒருத்தர் மட்டும் தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் பேச போகிறது கிடையாது. அவர்கிட்ட போய் என்ன புத்தா பேசாமல் இருக்கீங்கன்னா வந்து பேசாமல் அங்கே பாரு அப்படின்னு சொல்லுவார். மிஞ்சி போனால் அவர் சொல்லுவார்னு வச்சுக்கேன். சொல்லி அதை பார்க்க ஆரம்பிப்பேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி யூ யூஸ் தட் பர்சன். அதை என்ன சொல்லுது? நாட் அ பர்சன், ஐம் டாக்கிங் அபவுட் தட் அவுரா ஆஃப் தட் அவுரா வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி நீங்கள் வந்து புஷ் பண்ணணும் அடுத்த கட்டத்துக்கு. ஸோ கான்டம்ப்ளேட் பண்ண ஆரம்பிங்க. எந்த விஷயத்தையும் போட்டு உழப்பி நீங்கள் வந்து பாசிட்டிவிட்டியை தேடிலாம் போவேன். நீங்களே பாசிட்டிவ் தான். அதாவது நானே பாசிட்டிவிட்டி தான். நான் தான் வந்துட்டு நெகட்டிவிட்டின்ற இல்லாத ஒரு விஷயத்த வந்துட்டு கொண்டாந்துக்கிறேன். நான் என்னுடைய பிரச்சனையை அணுகணும் அப்படின்னா வந்துட்டு என்னுடைய மனசு வந்துட்டு நான் சொல்கிறத கேட்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? அது வந்துட்டு எந்த விதமான அவுட் பவுண்டான விஷயங்களும் தாங்கக்கூடாது. அதை புரிஞ்சுக்கணும். இது எல்லா இடத்துக்கும் ஒத்து வருமாடா அப்படின்னு கேட்கணும். இதெல்லாம் என்னடா பேச நல்லா இருக்குது, இது விட்டாங்க நீ வந்து சாமியார் ஆக்கிடுவ போல இருக்குது, நீ வந்துட்டு வேலையெல்லாம் போனால் அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நான் சொல்கிறது வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக யோசிச்சு ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன் நான் சொல்ல கிடையாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. உங்களுடைய அந்த பேர்டன் லெவலில், அதாவது நம்மளுடைய பேர்டன் லெவல், உங்களை நான் பிரித்து பேசுகிறேன். நானும் உங்கள் கூட சேர்த்தவங்க தான். நான் வந்து பெரிய ஞானி கிடையாது, நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவும் கிடையாது. நம்மளோட அந்த பேர்டன் லெவலில் வந்துட்டு குறைக்க ட்ரை பண்ணுறதுக்கான வழிகள் தான். ஓகேங்களா? வேலையில் எனக்கு அதிகமாக பாசிட்டிவிட்டியே நான் இந்த மாதிரி லைஃப்பை பர்சீவ் பண்ணோன்னு ட்ரை பண்ணும்போது எனக்கு பெரிய ஹிண்ட்ரன்ஸாக இருக்க போகிறது வந்துட்டு என்னுடைய சோஷியல் இன்ட்ராக்ஷன் வித் ரியல் பர்சன்ஸ். நல்லா புரிஞ்சுங்க. சோஷியல் இன்ட்ராக்ஷன் வித் ரியல் பர்சன்ஸ் தான் இதுக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்க போகுது. ஓகேங்களா? அது என்னவாக இருக்கலாம்? என் வேலையாக இருக்கலாம், என் காலேஜாக இருக்கலாம், என்னுடைய மேரிட் லைஃபாக இருக்கலாம், என் லவ்வராக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. ஸோ இதான் என்னோட பெரிய இடைஞ்சலாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலி நான் என்னுடைய அந்த லோன்லினஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மீறி நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன். வேறு வழிக்கிறது அப்படி தான் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி அந்த பிரச்சனை இருக்கும்போது அதுலேருந்து வர என்ன சொல்கிற வைபியே வந்து நான் வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் நெகட்டிவ் பாசிட்டிவ் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எதுக்கு இன்னும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாலையும் வந்து வேலிடேஷன் எதிர்பார்த்து கஷ்டப்படணும்? அதை கட் பண்ணலாம்ல. இது என்னால் கட் பண்ணவே முடியாது. இதை நான் கட் பண்ணணும்னு முயற்சி பண்ணேன்னா வந்து நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்பிரிச்சுவல் சைட் போகணும். நான் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு மங்க் மாதிரி என் வாழ்க்கையை வாழணும். அதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க போய் வாழலாம். வாய்ப்பில் நான் வாழ முடியாது. நான் ஆல்ரெடி இருக்கும்போது ஒய் ஐ வாண்ட் டு காம்ப்ளிகேட் மோர் பை கெட்டிங் இன் டு திஸ். ஸோ வாட் ஐம் சேயிங் வாஸ், உங்களோட இந்த சோஷியல் விண்டோ வந்துட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கிங்க. என் பர்சனல் ஃபீட்பேக்காக தான். உங்கள் சோஷியல் விண்டோ நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கிங்க. எனக்கு இந்த பர்சன்ட் இந்த வேலிடேஷன் வந்தால் போடணும். உங்களோட வேலிடேஷனுடைய சர்க்கிளை குறைங்க. அதான் ரொம்ப முக்கியம். நான் அதான் சொல்லுவேன். அப்போ தான் உங்களால் வந்துட்டு மற்றவங்களை கான்டெம்ப்ளேட் பண்ண முடியும். இப்போ எல்லாருமே உங்கள் சர்க்கிள்குள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இது நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இப்போ வந்துட்டு என்னுடைய சர்க்கிள் நான் வந்து பெருசாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா மூலமாக சர்க்கிளை பெருசாக்குறேன்னா, நான் ஒரு 100 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா, எக்ஸாம்பிள் 100 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா, அந்த 100 பேரோட ஒரு போஸ்ட் நான் போடுறேன்னா, அந்த 100 பேரோட வேலிடேஷன் வந்து எனக்கு முக்கியம். அது நிலைமை தான். ஸோ அந்த 100 பேரில் ஒருத்தர் மாற்றி சொன்னாலும் பிரச்சனை ஆயிரும். அது ரொம்ப சர்க்கிள் பெருசாக 100 பேர் ஒன்றா சொல்ல முடியாது. ஸோ அது ஒரு மாதிரி ப்ராப்ளமேட்டிக் ஆகும். ஆனால் அதே இது சோஷியல் மீடியாவில் வந்து எனக்கு 10 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேர் தான் என்னுடைய சர்க்கிளாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேருடைய அந்த என்ன சொல்கிறது ஃபீட்பேக் வந்து என்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அதில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும் ஓப்பனாக. ஸோ உங்கள் சர்க்கிளை நீங்கள் குறைச்சிக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த வெளியில் இருக்கிற 90 பேர் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ற ஒரு நிலை வந்துருச்சுன்னா நீங்கள் கான்டெம்ப்ளேட் பண்ண ஆரம்பிச்சிங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு எனக்கு இன்னும் இந்த சோஷியல் மீடியா வந்தப்பறம் ஆச்சரியமாக இருக்குன்னா அது நானும் செய்கிற விஷயம் தான். ரேண்டமாக யாரோ ஒருத்தர் போஸ்ட் போட்டு யாரோ ஒருத்தர் சண்டை போட்டு எந்த ஒரு கருத்து சார்ந்து இருந்தாலும் சரி,
ரொம்ப சோஷியலி ஆக்டிவான கருத்துக்களை விட்டுருங்க. அதெல்லாம் வந்து நம்ம கருத்துக்களை சொல்லி ஆகணுங்கிற கட்டாய சூழல் இருக்கும். வேறு வழி கிடையாது. ஏன்னா நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுற நிலைமையில் இருக்கும். அதுவே என்ன கேட்டால் ஒரு கட்டத்தில் வேணாங்கிற நிலைமைக்கு நான் அப்படியே போகணும்னு பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு அது இருக்கிறத வழி கிடையாது. தேவையில்லாத சில சம்மந்தமே இல்லை கான்வர்சேஷனில் வர ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணி நம்ம கூட கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நான் கான்டம்ப்ளேட் பண்ணிட்டு போயிடலாம். கான்டம்ப்ளேட் பண்ணும்போது சரி அது ஏதோ நடக்க போகுது, அந்த ஓரமாக அது போய் தொலைது அப்படின்னு விட்டுற வேண்டியதான். நம்ம கிட்டே வர வேணாம், நம்ம ஓகே நடக்குது. சி யூ யூ அன்லெஸ் அன்டில் யூ கிவ் அ சொல்யூஷன். உன்னால் வந்து சொல்யூஷனை கொடுத்து அந்த சொல்யூஷனை சக்ஸஸாக பண்ண முடியும்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் கருத்து சொல்கிறதை வேஸ்ட் நினைக்கிறேன் பர்சனலாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது போயிட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் கருத்து சொல்லி அதுக்கு வந்துட்டு ஒன்று நீங்கள் அதுக்கு அந்த கருத்து பாசிட்டிவாக கருத்து சொன்னாலும் சரி, நெகட்டிவாக அது கருத்து சொன்னாலும் சரி, தேவையில்லாமல் பண்ணுறது தேவை கிடையாது. ஸோ ரெடியூஸ் யுவர் சர்க்கிள். என்னுடைய இன்ட்ராக்ஷனையும் என்னுடைய நான் பாசிட்டிவாக வாழணும், என் லைஃப் வந்து நான் பாசிட்டிவாக நடக்கணும்னா இந்த என்ன நான் முதல்ல வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த லோன்லினஸ்ஸை வந்து எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எனக்கான லோன்லினஸ் எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த லோன்லினஸோட சர்க்கிளை வேணால் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். மீ, மை ஒய்ஃப், மை சன் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெசன்ட் லோன்லினஸ் சர்க்கிள். இந்த 3 பேர், இந்த 2 பேரோட வேலிடேஷன் தான் எனக்கு பெருசாக தெரியும். மற்ற யார் சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இது என்னோட ஃபேமிலி சர்க்கிள். என் ஆஃபீஸ்னால் வந்துட்டு எல்லாரோட வேலிடேஷன் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. என் வேலையை நான் செய்ய போகிறேன், என்னுடைய மேனேஜரோட வேலிடேஷன் எனக்கு வேணும். அது மேபி டிஃபர்ஸ் ஆன் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் செய்கிற கருத்துனால வந்துட்டு என்னுடைய ஒரு கிராக் பண்ணுற ஜோக்குனால பிஎஸ் ஹாப்பியாக இருக்காங்க, அந்த ஜோக்கை சில பேர் அஃபென்சிவாக எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஸோ ஐ எம் ரெடியூசிங் மை சர்க்கிள். ஸோ வென் எவர் ஐ எம் ரெடியூசிங் யுவர் சர்க்கிள், மை சர்க்கிள் ஆட்டோமேட்டிக்கலி ஐ எம் ஸ்டார்டிங் டு கான்டம்ப்ளேட் தோஸ் ஸ்டஃப். நான் எப்போ வந்து அப்சர்வராகவும் ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாகவும் மாறுறேன்னா அந்த 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 சர்க்கிளை பெருசாகிட்டு எல்லாமே எனக்கு இன்க்ளூசிவ், எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்துட்டு எனக்கு பிரச்சனையாகும். இதான் நான் முதல்ல சொன்னேன். வாட் எவர் யூ டேக் ஃப்ரம் அவுட் சைட், நீங்கள் எது நீங்கள் எடுத்துட்டாலும் அது எல்லாமே நெகட்டிவ் தான். நீங்கள் லைஃப்பை பாசிட்டிவிட்டி அப்ரோச்சாக நீங்கள் நகர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியிலேருந்து நீங்கள் எதை நீங்கள் உள்ளே எடுத்துட்டாலும் அது நெகட்டிவ் தான். ஏன்னா நீங்கள் மீன்ஸ் நான் வந்துட்டு வி ஆர் நாட் வயர்டு டு செக்ரிகேட். அதாவது அன்னப்பறவை மாதிரி நமக்கு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் பிரித்து வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது சக்தி கிடையாது, முடியவும் முடியாது. நீங்கள் பாசிட்டிவிட்டியே லைஃப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஏன்னா அந்த பாசிட்டிவிட்டியே லைஃப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி போகிறதே ஒரு கட்டத்தில் வந்து எங்கேயாவது நிற்கும்போது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஒரு கொனடேஷன் வந்ததுன்னா அதை விட பெரிய தலைவலி எதுவுமே இருக்க முடியாது. அதே மாதிரி என் லைஃப்பில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது, நான் வந்து பேரலாக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஒப்பேற்றுறீங்க அர்த்தம் உங்கள் லைஃப். ஸோ அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் வாட் எவர் யூ ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் ஃப்ரம் அவுட் சைடு இட் இஸ் அ நெகட்டிவ் எனர்ஜி. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நெகட்டிவிட்டி. ஓகேங்களா? யூ ஆர் ஆல்ரெடி அ பாசிட்டிவ். அவ்வளோதான். உங்களுடைய அந்த லோன்லினஸ், உங்களுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய முயற்சி பண்ணுற எல்லா விஷயங்களும் உங்களுக்கான பாசிட்டிவ் தான். ஸோ இதுதான் வந்து நான் வந்து இதை டேக்கவே நான் உங்களுக்கு சொல்ல வருவேன் இந்த 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 பர்டிகுலர் பாட்காஸ்ட்டில். ஸோ டோன்ட் லுக் ஃபார் பாசிட்டிவிட்டி இன் சோஷியல் மீடியா ஆர் எனிதிங் லைக் தட். இட் இஸ் ஐம் நாட் சேயிங் இட் இஸ் ஆல்ரெடி இன் யூ. நான் இட் இஸ் ஆல்ரெடி இன் யூ அப்படின்னு சொன்னால் நான் ஸ்பிரிச்சுவல் குரு ஆகிடுவேன். இட் இஸ் நத்திங் டு டூ வித் இட். அதனால தான் நான் முதல்ல மித்துன்னு வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹூ யூ ஆர். அண்டர்ஸ்டாண்ட் தட். ஒய் யூ வாண்ட் டு ட்ராக் எவ்ரி ஒன் இன் டு யுவர் செல்ஃப். அதான் என் கேள்வி. எல்லாரும் உங்கள் லைஃப்குள்ளே இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறேன், தேவையில்ல. இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் நான் வந்துட்டு ஒரு செயல் செய்கிறேன்னா வந்துட்டு அதுக்கான வேலிடேஷனை நான் எதிர்பார்க்கறே தப்பு என்னை பொறுத்த வரைக்கும், எந்த விஷயத்துலையுமே சரி. பிஸ்னஸ்ஸு கரியர் அப்படின்னு வரும்போது வந்து என் வேலிடேஷன் வந்து என் மானிட்டரி சப்போர்ட்டு சோஷியல் நீட்ஸுக்கு தேவைப்படுறதுங்கிறதுக்கு நான் எதிர்பார்க்குறதுங்கிறது வேறு. அது வந்து என்ன சொல்கிறது, செய்கிற வேலை கூலி கிடைக்கல, அந்த மாதிரியான விஷயங்கள். என்னோட ஹாப்பினஸ், என்னோட பீஸ் ஆஃப் மைண்டு வந்துட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பர்சனல் லைஃப்லையும் ரியல் டைம் கம்யூனிகேஷனில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கும்போது எதுக்கு நான் தேவையில்லாமல் கஷ்டப்பட்டு ஒரு சோஷியல் மீடியாங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு இல்லை பொதுவாக சம்மந்தமே இல்லாமல் வேறு யாராவது அவரோட கான்டம்ப்ளேஷன்ஸ் வந்து நான்லாம் சில பேரை பார்த்துருக்கேன். ரோட்லேயோ இங்கேயோ போகும்போது வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு இதெல்லாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன் நேர்லேயே. பயங்கரமாக வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க, ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஜோக்கை சொல்லிட்டு, யாருனே அவனுக்கு தெரியாது பக்கத்தில் இருக்கணும், ஏதோ சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க யாராவது சிரிக்கிறேன் பார்ப்பாங்க. மனுஷன் மனநல அப்படி, மனுஷன் மனசு குரங்குங்கிற மாதிரி மனநல அப்படி. நீங்கள் அந்த மாதிரி மனுஷங்களை பார்த்துருக்கலாம். பஸ்லேயோ ட்ரெயின்லையோ போச்சு ஒரு 4 பேர் பசங்க ஜோக் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் வந்துட்டு ஜோக் சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு அந்த பசங்களை மட்டும் பார்க்க மாட்டான், பக்கத்தில் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு, அவன் சிரிக்கிறாங்களா, அவங்க சிரிச்சா சந்தோஷம், நம்ம ஜோக்கு வேறு ஒருத்தர் சிரிச்சிட்டான்டா. தேட்டரில் பார்க்கலாம் அந்த விஷயம். இந்த மாதிரி ஆட்களை திடீர்னு கத்துவாங்க பின்னாடில இருந்து ஒரு 4-5 பேர் சிரிச்சாங்க, சந்தோஷப்படுவாங்க. எதுக்கு கத்துற, உன் கூட வர 4-5 பேர் சிரிச்சோ நிப்பாட்டாங்கல்ல, நீ வந்துட்டு கத்திட்டு ஏன் அங்கே பிரச்சனை வந்து தேட்டரில் வந்து கத்துற. இந்த நல்ல ஒரு எக்ஸாம்பிள். தேட்டரில் வந்து நான் வந்து கத்துறேன், 4 ஃப்ரெண்ட்ஸோட போய் கத்துறேன், ஒரு ஜோக்கு சொல்கிறேன்னு வச்சிங்களேன், நான் என்ன ஒன்று யாரும் 4 பேர் சிரிச்சேன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறேன்.
4 பேர் ஜோக் சிரிச்சாச்சு. இப்போ அந்த 4 பேர்ல வந்து கதையை வாய மூடுறாங்க என்ன அப்படி திட்டான்னு வச்சுக்காங்க. நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறேன். ஃபீட்பேக் வந்து நெகட்டிவாக மாறுது. இவங்க உடனே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த அசிங்கம் உனக்கு தேவையாடா மச்சான் கூட வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறேன். எதுக்கு செய்வானு? எதுக்கு நான் வந்து வேலிடேஷன் எதிர்பார்ப்பேன்? ஒண்ணு தைரியமா கத்திட்டு பேசாம உட்காந்துட்டேன். அத கையில வாங்கிக்காம. வாங்கின அப்புறமேட்டு தலைவலி எல்லாம் பண்றது. ஸோ ஜஸ்ட் ஜஸ்ட் லீவ் இட் லீவ் இட் அசைட். லீவ் இட் எவ்ரிதிங் அசைட். அண்டர்ஸ்டாண்ட் பாசிட்டிவிட்டிங்கிறத இந்த ஒரு மித்த பிரேக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவிட்டினா வந்து இதுதான் பாசிட்டிவிட்டின்னு ஒரு வரையறை வகுக்காதீங்க. அப்படி ஒரு கிடையவே கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபிலாசபியா தெரிஞ்சாலுமே அதான் உண்மை. இதுதான் வந்துட்டு டாவோயிசம், புத்திசம் எல்லாமே சொல்லுது. நீங்க வாழ்க்கையை நல்லா வாழணும்னு நினைக்கிறதுக்கு உபயோகப்படுத்துற எல்லா பிரின்சிபலும் அடிக்கோடிட்டு சொல்லக்கூடிய விஷயம் வந்து இதான் இது. புரிஞ்சுக்கங்க. ட்ரை டு கான்டம்ப்ளேட் எவ்ரிதிங். அழகா இருக்கும். கான்டம்ப்ளேட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு ஒரு 100 மில்லியன் வருஷம் ஆயிருக்குங்க. கான்டம்ப்ளேட் பண்ண ஒரு மண்ணுமே கிடைக்கலடா எனக்கு. கான்டம்ப்ளேட் பண்ண எதுவுமே இல்லடா. எல்லாமே எனக்கு வந்து நெகட்டிவா இருக்குடான்னா அதுக்கு நான் டிப்ஸ் சொல்றேன். கான்டம்ப்ளேட் பண்ணுங்க. படுங்க. படுத்துட்டு யோசிங்க. நம்ம மனுஷன் இவ்வளோ இவால்வ் ஆகிறதுக்கு 100 மில்லியன் வருஷத்துக்கு மேல ஆயிருக்கு. எப்படி ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கான் இவ்வளோ இவால்வ் ஆயிருக்கான்னு யோசிங்க. வானத்துல பார்த்துட்டு ஸ்டார்ஸை பார்த்துட்டு ஸ்டார் கேசிங்லாம் நல்ல விஷயங்க. ஏன் மக்கள் பண்றதில்லன்னு தெரியல எனக்கு. ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டார் கேசிங்கிற கான்செப்டை வந்துட்டு பண்ணுறதே கிடையாது. டே ட்ரீமிங் தப்புன்னு சொல்லுவாங்க. டே ட்ரீமிங் நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒரு அம்பிஷியஸ் ஆஸ்பெக்டில் யோசிக்கிறது. ஏன் டே ட்ரீம் பண்ணான்னு சொல்கிறான், ஏன் ஸ்டார் கேஸ் பண்ணான்னு சொல்கிறான்னா வந்துட்டு நீ வந்துட்டு உன்னுடைய கரியர்லையும் உன்னுடைய இதுலையும் வந்து ரிச்சீவ் பண்ண முடியாது, அம்பிஷியஸாக உங்களை வாழ முடியாதுன்னு சொல்லுவாரு. ஸ்டார் கேஸ் பண்ணுங்க, நட்சத்திரத்தை பாருங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்னடா இதெல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கடா, கவிதையை மாதிரி சொல்றியடா மக்குன்னா உண்மை தான். கான்டம்ப்ளேட் பண்ணுங்க. கான்டம்ப்ளேட் பண்ணுறதுனா அப்சர்வ் பண்ணுங்க. என்ன ஸ்டார்ஸ் நல்லா இருக்குப்பா. அப்சர்வேஷனாக அந்த ஸ்டார் வந்து எப்படி உருவாச்சு, நார்த் ஸ்டார் அதெல்லாம் சொல்ல கான்டம்ப்ளேட் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கிற அவுராவை வந்து ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் ரூமுக்குள்ளேயே நீங்கள் கான்டம்ப்ளேட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. ஓகேங்களா? ஒரு பள்ளி வந்து ஒரு பூச்சியை பிடிக்கலாம், ஏதோ ஒன்று நடக்கும், ஏதோ ஒரு அதை பார்த்து நீங்கள் கான்டம்ப்ளேட் லைஃப் சைக்கிள் நடந்துருக்கு கான்டம்ப்ளேட் பண்ணலாம். உங்களை நீங்களை கான்டம்ப்ளேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ்க்கான ஒரு வழி தான். இதுக்காக வந்துட்டு இது ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் வந்து லைஃப். ஆனால் அப்படி சொல்ல வரல. இவங்க இத்தனை நாளாக வந்து நமக்கு வந்து சொன்ன விஷயம்லாம் எனக்கு பொய்ன்னு தெரியுது. இதெல்லாம் பண்ணால் நீ பாசிட்டிவாக இருக்க முடியும், லைஃப்பில் இப்படிலாம் இருக்கணும், ஒரு 10 டிப்ஸை போட்டுட்டு புக்கை போட்டு காசை வாங்கிட்டு போயிட்டுருக்கீங்க. உண்மை அது கிடையாது. நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வழியே வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய லோன்லினஸையும் உங்களுடைய தனித்துவத்தையும் நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ண தான் முடியுங்கிறதான் என்னுடைய கருத்து. ஸோ கான்டம்ப்ளேட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் சர்க்கிளை வந்து நீங்கள் குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்கள். தப்பு கிடையாது. உடனே வந்து புலம்பாதீங்க. எதையாவது இருப்பா ஒரு சோசியல் மீடியா வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு குரூப் போட்டாங்கன்னா உடனே புலம்பிடுறது. எனக்கு இந்த மாதிரி நண்பர்கள் இல்லையே, எனக்கு இந்த மாதிரி ஏன் இல்லை, எதுக்கு எதிர்பார்க்குறேன், தேவையா உனக்கு, பேசாமல் இருப்பா அப்படிங்கிற மாதிரி பேசாமல் இரியா. உன் மைண்டும் உன் ஹார்ட் உன் மைண்டு சொல்லும் அது. பேசாமல் இருறா, ஏன்டா தாழ்விடா. அதில் 10 பேர் இருப்பான். அந்த 10 பேரில் ஒருத்தன் லவ் பிரச்சனை இருக்கும். அந்த 10 பேரில் எவனா ஒருத்தன் வந்து அவனுக்கு இன்னொருத்தன் சண்டை இருக்கும். ஒன்று வந்து மீடியேட் இருக்கும். எவ்வளோ தலைவலி. எதுக்கு இதெல்லாம்? இதுக்கு தான் வந்து நான் பிறந்தேனா? இதுதான் என் வேலையா? இருக்கிறது எங்கள் வீட்டில் பிள்ளைய பொண்டாட்டியே லவ்வரை பார்த்துக்கிறதுக்கே அம்மா அப்பா பார்த்துக்கிட்டு நினச்சிட்டியாரு. இல்லை 3வது மனுஷனை கூட்டு வந்து நினச்சிது. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் வாழுங்கள்லாம் சொல்ல வரல. சும்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பெருசாக்கிட்டு அவங்கள்ட்ட வேலிடேஷன் எதிர்த்துக்கிட்டு எனக்கு பாசிட்டிவிட்டியே வர மாட்டேங்குது, நெகட்டிவிட்டியாகவே இருக்கேன் லைஃப்லன்னு நினைக்காதீங்கன்னு சொல்ல வரேன். பேசாமல் இருங்க. பீயிங் அன்னோன் அப்படிங்கிற கான்செப்டை வந்து நீங்கள் ஒரு சைட்லேருந்து நான் அன்னோனாக இருக்குன்னு நினைக்கிறது கிடையாது. மேக்கிங் அதர்ஸ் அன்னோன் அப்படிங்கிற பெர்செப்ஷன் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கும். இன்னொரு தேர்ட் பர்சனை வந்து அன்னோன் பர்சன் தான். அவன் வந்துட்டு ஒரு உயிரினம். அவன் வாழ்கிறான். அவன் எடுக்கிற முடிவுகள், அவன் எடுக்கிற சிந்தனைகள், அவன் வெளிப்படுத்துகிற கருத்துக்கள் எல்லாம் அவன் சார்ந்தது. அதுக்கான விளைவுகள் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலப்பாட்டுக்கு வந்துட்டு அது நடக்குது. அதை தவிர்க்க முடியல உங்களால். நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் கான்டம்ப்ளேட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். இன்ட்ராக்ட் பண்ண தேவையில்லை, அப்சர்வ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கான்டம்ப்ளேட் இட். அப்படியே விட்டுருங்க. அப்படியே போய்ட்டு நடந்துச்சுப்பா போச்சு, அடுத்தது என்ன அப்படின்னு போயிட்டே இருங்க. இதுதான் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுற ஒரு டிப்பை நான் நினைக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் கை கொடுத்துருங்க. நான் வந்து ரொம்ப என்னுடைய அதுக்காக வந்து பயங்கரமாக நான் வந்து என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் சொல்ல வரேன். எனக்கும் கோவங்கள் வருது. அப்பப்போ வீட்டில் பிரச்சனை வரும்போது, சின்ன விஷயங்கள் நடக்கும்போது, அடிப்பட்டால் கூட என் பொண்டாட்டி கேட்க மாட்டாளோ அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அப்படிலாம் வந்து தோன்றதெல்லாம் உண்டு தான். ஆனால் I'm 100% I can say that I have reduced my stress of this positivity, negativity when coming into social media. என்னால் சோஷியல் மீடியா வராமல் இருக்க முடியல. நானும் கருத்துக்களை ஷேர் பண்ணுறேன், பேசுகிறேன். ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். என்னோடய போஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் தான் போகிற மாதிரி செட்டிங்ஸ் வச்சுருக்கேன். யாராவது ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட நான் பண்ண மாட்டேன். ரீசன் இதுதான் காரணம். எனக்கு அட்டென்ஷன் பிடிக்கல. ஏன்னா யாரோட அட்டென்ஷன் லைட்டில் நான் போயிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அறியாமல் அவங்க வேலிடேஷன் பண்ணுறாங்க. இல்லை அந்த வேலிடேஷன் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை அவங்க எதிர்த்து பேசுகிறதுக்கு வந்துட்டு சில பேர் வந்து நீங்களாம் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு
அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறதே எனக்கு தலைவலியாக இருக்குது. நான் செய்ய போட்டேன். எவனா என்ன வந்து திட்டி இதெல்லாம் ஒரு பாட்காஸ்டாடா நீ என்னடா பெரிய லாடு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு திட்டினானா, அவனுக்கு வந்து நான் டக்குனு வாங்கி யோசிக்கணும்னா இப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு புரிய வைக்கலான்னு நினைக்கிறதே எனக்கு பிரச்சனையாக இருக்குது. நான் சத்தியமாக செய்ய போகிறது இல்லை ஜி அப்படி கிடையாது. நான் ரிப்ளைலாம் பண்ண போகிறது கிடையாது. நம்ம சொல்கிற ஆட்களுக்கு எனக்கு அதுவே டென்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து குறைச்சிக்கிறேன். ஸோ இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணிவிடுங்க. சர்க்கிள் சின்னதாக வச்சுக்கோங்க. நீங்களே நம்மளே பாசிட்டிவாக தான் இருக்கோம். நம்மளே கரண்ட் அப்படிங்கிற நரசிம்மா மாதிரி நம்மளே கரண்ட்டாக தான்டா இருக்கோம். நமக்கு இருக்கிற இன்னொரு கரண்ட்டுங்கிற மாதிரி நம்ம ஃபுல்லாக கரண்ட்டாக இருக்கும். நம்மளே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ நம்ம லோன்லியாக இருக்கிறது லோன்லினஸ்ன்னு நான் சொல்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. லோன்லினஸ் எம்ப்ரேஸ் பண்ணுறதுங்கிறது வேறு. நீ லோன்லியாகவே இருக்கேன் நான் தனிமைப்படுத்திக்கிட்டே நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஸ்டான ஒரு சிச்சுவேஷன் வாழ்றது வேறு. நான் தான் நல்லா அந்த வேர்ட் ரொம்ப பர்டிகுலராக அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். லோன்லினஸ் எம்ப்ரேஸ் பண்ணுறது வேறு, லோன்லினஸ் வந்து பெயின்னு கன்சிடர் பண்ணுறதுங்கிறது வேறு. லோன்லினஸ் எம்ப்ரேஸ் பண்ணோம்னா நீங்கள் இந்த பாசிட்டிவிட்டி இதெல்லாம் மாறிடும். நீங்கள் லோன்லினஸ் எப்போ பெயின்னு பார்ப்பீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபீட்பேக்கு அட்டென்ஷன் போகும்போது தான் அது வந்து நெகட்டிவாக மாறும். ஸோ அதனால் வந்துட்டு எம்ப்ரேஸ் பண்ணுங்கள், கான்டம்ப்ளேட் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு இதுவே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டூலாக இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதுதான் வந்துட்டு இந்த பாட்காஸ்ட்டுடைய எண்ட் நோட்டு. ஸோ கவலைப்படாதீங்க. எல்லாம் உங்கள் லைஃப் பிறந்துட்டீங்க, வளர்ந்துட்டீங்க, சாவ போகிறீங்க அவ்வளோதான். சும்மா வந்துட்டு இந்த 10 வீக் மோட்டிவேஷன் டிப்ஸ் மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு பயங்கரமாக வந்து நான் பாசிட்டிவாக இருக்கேன் என் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட்லாம் வளர்த்துக்க தேவையில்ல. யூ ஆர் வாட் யூ ஆர் அண்ட் யூ ஆர் குட் அட் இட் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போகுது எனக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஆன் திஸ் நோட் ஐ எம் சைனிங் ஆஃப். அடுத்த பாட்காஸ்ட்டில் உங்களை பார்க்குறேன். அப்புறமேட்டுக்கு இந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிக்வஸ்ட் லூப் மாதிரி தான். முடிஞ்சால் அந்த பாட்காஸ்ட்லாம் ஷேர் பண்ண நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஏன் ஷேர் பண்ணின்னு சொல்லி எனக்கு மோட்டிவேஷன் எனக்கு தேவைப்படுது நான் பேசுகிறதுக்கு. சும்மா வந்துட்டு திரும்ப வந்துட்டு எல்லோரும் நீங்கள் பாராட்டுறதால ஒரு 2 பேருக்காக பண்ணுறது சந்தோஷம் தான். இதனால் பண்ணுறது ஷேர் பண்ணுங்கள். பேஜை வந்து ஷேர் பண்ணுங்கள். பேஜ் கொஞ்சம் ரீச் பண்ண வைங்க. நான் மீம்ஸ்லாம் ஷேர் பண்ணுறதில்ல. நான் நினச்சா ஒரு ட்ரெண்டியான ஒரு 5-6 மீம் அந்த ஃபேஸ்புக் பேஜில் போட்டு ரீச் பண்ண வைக்கலாம் விரும்பலை. ஏன்னா அது முழுக்க அந்த வாக்மேன் கூடயே ஒரு பேஸாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ட்ரை டு ஷேர் த பேஜ் அண்ட் ட்ரை டு ஷேர் திஸ் பாட்காஸ்ட் வித் யுவர் ஃபெலோ ஃப்ரெண்ட்ஸ் இஃப் யூ ஃபீல் இட் இஸ் குட். அன்லெஸ் அன்டில் நீங்கள் வந்து தேவையில்லை. இவ்வளோ தூரம் கேட்டிங்கனாலே இந்த பாட்காஸ்ட் ஃபுல்லாக நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்றது சந்தோஷம். அந்த மாதிரி ஆட்களை ஷேர் பண்ண போகிறீங்க. பாதியிலே ஆஃப் பண்ணுற ஆட்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ ஃபுல்லாக கேட்டுட்டீங்க இவ்வளோ தூரம் பொறுத்துக்கிட்டீங்க சேர்ந்து செஞ்சுருங்க அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்கள் ஃபீட்பேக்ஸை எழுதுங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் அந்த பேஜில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலுமே. ஏன்னா வந்துட்டு அதுக்காக நானும் பாசிட்டிவிட்டியாக இயங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன் சந்தோஷமாக இருக்குன்னா வந்துட்டு நம்ம பேசுகிறத கேட்குறதுக்கு ஆள் இருக்காங்கிற சந்தோஷமே எனக்கு பெருசாக படுது. ஸோ அதனால் உங்கள் ஃபீட்பேக் நிறையா மாதிரி கொடுங்க. தப்பாக நினச்சா திட்டினாலும் பரவாயில்ல கொடுங்க. நான் வந்து அதை நான் டெலீட் பண்ணிடுவேன். உங்களை நான் பிளாக் பண்ண மாட்டேன் கவலைப்படாது. ஸோ கீப் ஆன் டூயிங் இட் அண்ட் ஆன் திஸ் நோட் ஐ எம் சைனிங் ஆஃப் அண்ட் ஐ வில் see you all in next podcast. Ta-ra.